ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். சங்கீதம் 37:8. அன்புக்குரியவர்களே, ஒருவர் தன் சாப்பாட்டு மேஜையின் மீது சரியானபடி உணவுகள் படைக்கப்படாததால் மனைவி மீது கோபம் கொண்டு இனி ஒருபோதும் ஆகாரம் சாப்பிடுவதில்லை என்று பட்டினி இருந்து 76 நாட்களில் மரித்து போனார். கோபப்படுவது தங்களை மாத்திரமல்ல மற்றவர்களையும் காயப்படுத்துவதாக இருக்கிறது. கோபத்தால் சீரழிந்த குடும்பங்கள் அநேகம் உண்டு. ஒரு நிமிட கோபத்தில் கொலையே செய்துவிட்டு பின்பு வாழ்நாளெல்லாம் அதற்காக வருந்தி கொண்டிருக்கிறவர்கள், சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. எந்த காரியமானாலும் கோபத்தோடு பார்க்காமல் தனிந்த உள்ளத்தோடு செய்யும் போது கோபத்தை மேற்கொள்ள முடியும். அடிக்கடி கோபப்படுகிறவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கும் முன், ஆண்டவரே, இந்த நாளில் நான் கோபப்பட்டு அதனால் எந்த அசம்பாவிதமும் நடவாதபடி கர்த்தர் என் கோபத்தை அடக்கிக் கொள்ள கிருபை தாரும் என்று ஜெபித்து அந்த நாளை ஆரம்பிக்க வேண்டும். தேவையற்ற விதத்தில் கோபப்பட்டு நம் உடல்நிலையை கெடுத்து மற்றவர்களின் சமாதானத்தையும் கெடுக்காமல் கோபத்தை கட்டுப்படுத்தி வாழ கற்றுக்கொள்வோம். அப்படி செய்வதால் குடும்பங்களில் சமாதானமும் சந்தோஷமும் எப்போது நிலவும். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். அப்பா, அங்கஹீனமான பிள்ளைகளுக்கு மனம் இறங்குவீராக. ஒவ்வொரு நாளின் தேவைகள் சந்திக்கப்படவும், அதிகமான கஷ்டங்கள் வேதனைகள் ஏற்படாதபடிக்கும், பலவீனங்கள் அண்டாதபடிக்கு காத்துக்கொள்ளவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எந்த சூழலிலும் உம்மை விட்டு விலகாமலும் உமக்கு பிரியமில்லாததை செய்யாமலும் காத்துக்கொள்ளவும், கோபம் எரிச்சல் எங்களை மேற்கொள்ளாமல் காத்துக்கொள்ளவும் இரக்கம் செய்ய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கோபத்தை அடக்கிக் கொள்ளவும், அனுதின வாழ்வில் எந்தவித அசம்பாவிதத்துக்கும் இடங்கொடாமல் சாந்தமாய் நீடிய பொறுமையுடன் வாழவும் வழிநடத்துங்க. அப்பா, உங்க அன்பு பிள்ளைகளின் குடும்ப வாழ்வில் ஒருவர் குற்றத்தை ஒருவர் மன்னித்து பொறுத்து, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, பிசாசின் கிரியைகளுக்கு இடங்கொடாமல் காத்துக்கொள்ள உங்க கிருபை தாங்க. ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகளின் வறுமையை மாற்றி தரித்திரத்தின் சூழ்நிலைகளை மாறச் செய்யுங்க. கடன், வறுமை, வேதனை, முன்னேற்றமே இல்லாத நிலைமைகளை மாறச் செய்து செழிப்பாக வாழ உங்க ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க. ஆண்டவரே, தமிழகத்திற்கும் கர்நாடக மாநிலத்திற்கும் தந்து ஒரு மழைக்காக நன்றி சொல்கிறோம். நீலகிரி மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு வேண்டிய தீவனங்களை தமிழக அரசு உடனடியாக வழங்கும்படியும், இந்தியாவில் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்ட அனைவரையும் தேவன் விசேஷித்த விதமாக சுகமாக்கும்படியும், வட சென்னையில் போதை மாத்திரை மற்றும் போதை ஊசிகளின் விற்பனையை தடுக்க காவல்துறை நடவடிக்கை எடுக்கும்படியும், ஆப்கானிஸ்தானில் இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் உயிரிழப்புகளை தேவரீர் தடுத்திடவும், இந்திய மக்களுக்கு ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள் வழங்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கும்படியும் ஜெபிக்கிறோம். ஊழியர் நலன் காக்கப்படவும், ஊழியர் தேவைகள் சந்திக்கப்படவும், தடைகள் மத்தியிலும் ஊழியம் செய்ய பரிசுத்தாவியானவரின் ஒத்தாசையும் கிடைத்திட ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரின் விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதிங்க. எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்கிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென்.